ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டான கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு இது எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கலப்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சின்ன எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை சொம்பு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். நல்லா மெஷர்மெண்ட் வச்சு மசிச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சோடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 5 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஸ்லைஸாக வெட்டின 3 பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் கடைசியில் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் கடைசியில் தயார். அதோடு நம்ம வீட்டு லஞ்ச் பார்த்துடலாமா? வறுத்த வாழைக்காய் வறுவல், கோஸ் பொரியல், கத்திரிக்காய் கடைசல், சூடான சாதம். இதான் நம்ம வீட்டில் லஞ்சை. வாங்க சாப்பிட்லாம். கத்திரிக்காய் கடைசலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.